ராஜாஜி அவர்கள் 1950ஆம் வருஷம் மன்னிப்பு கேட்டார் இதே வார்த்தையை சொல்லி. நீங்கள் கேட்க மாட்டீங்களா, கமல்ஹாசன் கேட்க மாட்டாரா அப்படிங்கிற வார்த்தையை வெளியிட்டிருக்காரு நீதிபதி அவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில். மக்களே என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட விடமாட்டோம் அப்படின்னு கர்நாடக மக்களும் அங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் இணைந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. மக்களே இப்போது இந்த தக் லைஃப் படத்தை ஏன் வெளியிட விட மாட்டாங்க அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் போராடுறாங்க. ஏன் அங்கே ஒரு டிஸ்ஹார்மனி வந்துருச்சு, ஏன் அங்கே ஒரு அன்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தால், தக் லைஃப் படத்துடைய ஆடியோ லான்ச்சு, அந்த ஆடியோ லான்ச்சில் சிவராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காரு. அப்போ கமல்ஹாசன் மேலே ஏறி பேசுகிறாரு. இப்படி பேசும்பொழுது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, தமிழிலிருந்து கன்னடா வந்தது, எண்ணிலிருந்து தான் நீங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு தமிழ்லேருந்து கன்னடா வந்து வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போது தமிழ்லேருந்து கன்னடா வந்துச்சா, இப்போ கன்னட மொழி தமிழ்லேருந்து வந்துச்சா உண்மையாலுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பரவ ஆரம்பிக்குது. அதன் காரணமாக உங்கள் கர்நாடகாவுடைய சிஎம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அங்கே உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதன் காரணமாக ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த படத்தை அவங்களிட விடமாட்டோம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து இன்றைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு கமல்ஹாசன் தரப்புலேருந்து. என்ன மனுன்னு பார்த்தால், அங்கே கர்நாடகாவில் படத்தை வெளியிடுறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்காரு. இப்போ இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டதுக்காக வந்த ஒரு வழக்கு இன்றைக்கு 15 நிமிஷம் நடந்திருக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில். மக்களே இந்த 15 மினிட்ஸில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற, நீதிபதி என்ன சொன்னார்ன்ற பார்ப்பதற்கு முன்னால் உண்மையாலுமே கன்னட மொழி தமிழ்லேருந்து வந்துச்சா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும். அதாவது ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்கள். அதாவது உங்களுக்கு தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த 4 மொழிகளும் உருவாவதற்கு முன்னால் டிராவிடியன் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு விஷயத்தில் இருந்துச்சு. அப்போது புரோட்டோ டிராவிடியன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. இது டாக்குமெண்டட் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹிஸ்டோரியன்ஸ். எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தால், இவங்க 4 மொழி உருவாவதற்கு முன்னால் அனைத்து மக்களும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு நார்த் புரோட்டோ டிராவிடியன் அப்படின்னு இங்கே நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அங்கே ஃபார்ம் ஆன ஒரு மக்கள். ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, இந்தியாவை பொறுத்தளவுக்கு வி ஃபார்ம் அ லிங்குவிஸ்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொழி சார்ந்து தான் நாம் இங்கே ஸ்டேட் உருவாகியிருக்கு. அப்போது புரோட்டோ நார்த் டிராவிடியன், புரோட்டோ சவுத் டிராவிடியன், புரோட்டோ சென்ட்ரல் டிராவிடியன் அப்படின்னு 3 விதமான மக்கள் பிரிகிறாங்க டிராவிடியன்லேருந்தே. அதில் நார்த்துக்கு பிரிந்து போனது தான் கன்னடம் பேசும் மக்கள். அடுத்தது சவுத்துக்கு 2ஆக பிரிகிறாங்க. ஒன்று மலையாளம் பேசுகிறவங்க, ஒன்று தமிழ் பேசுகிறவங்க. சென்ட்ரலில் உள்ளவங்க தெலுங்கு பேசுகிறவங்கன்ற மாதிரி பிரிஞ்சு போச்சு. இப்போது இந்த லிங்குவிஸ்டிக் லைன்ஸை பொறுத்தளவுக்கு தொன்மையான மொழி என்ன அப்படின்னு பார்த்தால் தமிழ் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ தமிழ் தான் தொன்மையான மொழி. இதற்கு பிறகு கன்னடத்தில் அதிகமாக லிட்ரேச்சர் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க ஹிஸ்டோரியன்ஸ். ஆனால் என்ன ஒரு விஷயம்னால், தமிழ் தொன்மையான மொழி, தமிழில் இருந்து கன்னடம் உருவாச்சா, தமிழில் இருந்து மற்ற மொழி உருவாச்சா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகளை பொறுத்தளவுக்கு நோ லாங்குவேஜ் கேன் பி பார்ன் ஆஃப் அதர் லாங்குவேஜ் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி பயன்படுத்திக்கார் நீதிபதி அவர்கள். அதாவது அவர் கேட்குறாரு, சார் நீங்கள் ஒரு நாட்டுடைய ஒரு ஸ்டேட், நம்ம லிங்குவிஸ்டிக் லைன்ஸில் பிரிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் நம்மலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் 3 விஷயத்தில் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஒன்று ஜலா, நிலா, பாஷ்யா அப்படின்னு நீதிபதி சொல்கிறார். அதாவது ஜலா தண்ணி விஷயத்தில் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, நிலா நிலம், பாஷ்யா மொழி. ஸோ இது 3 விஷயத்தில் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. நீங்கள் அதில் அவங்களுடைய மொழி சம்மந்தப்பட்ட ஒரு எமோஷனை நீங்கள் ஹர்ட் பண்ணிவிட்டு இதே இடத்துல உங்கள் திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்குறீங்களே, இதை கொடுக்கும் ஓகே, பட் கேன் யூ ஷோ த மெட்டீரியல் அப்படிங்கிறாரு நீதிபதி அவர்கள். அப்போ கமல்ஹாசன் தரப்புலேருந்து மெட்டீரியலை காட்டுவதற்கு அங்கே யாருமே இல்லை, ரெடியாக இல்லைன்றதை பார்த்திருக்க வேண்டும். இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆமாங்க கன்னடம் தமிழ்லேருந்து தான் தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு ஷோகாஸ் பண்ண நோ மெட்டீரியல் வாஸ் தேர் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இவங்க போட்டதுக்கு என்ன சொல்கிறார் நீதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. யூ மே பி கமல்ஹாசன் ஆர் எனி சிட்டிசன், யாருமே ஒரு மக்களுடைய எமோஷனை ஹர்ட் பண்ணக்கூடாது, அதுவும் மாசஸ் எமோஷனை ஹர்ட் பண்ணக்கூடாது.
அப்படி ஹர்ட் பண்ணிவிட்டு அதே ஊரில் நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்குறீங்க. இது உருவாக்குனது யார்? சிச்சுவேஷனை உருவாக்குனது யார்? நீங்கள் தானே அப்படின்றாரு நீதிபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, தமிழ் லாங்குவேஜ் இஸ் த மதர் ஆஃப் கன்னடா லாங்குவேஜ்னு சொல்கிறீங்கள, ஹவு, எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் என்ன ஹிஸ்டாரியனா? நீங்கள் லிங்குவிஸ்டா? நீங்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்களா மொழியை பற்றி? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? வேர் இஸ் த மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ எந்த பேசிஸ் நீங்கள் ஸ்பீச் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி நீங்கள் பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, ஜனவரி 5 படம் ரிலீஸ். இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டது ஜனவரி 10 இப்போ உங்களுக்கு லாபகரமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இப்படி பேசலாமா? பேசிவிட்டு நீங்கள் வந்து அங்கே எங்ககிட்டே பர்மிஷன் கேட்டு நீங்கள் வந்து பண்ண சொல்லிங்க. நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற கேட்குறீங்கன்னா கோர்ட் கேன் ப்ரொவைட். ஆனால் வாட் அபவுட் பீப்புள்ஸ் எமோஷன் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் சொன்னதுக்கான ஆதாரம் ஏதாவது இருந்தால் கோர்ட்டில் காட்டுங்க, நாங்கள் எல்லாமே ரெடியாக பண்ணுறோம் அப்படிங்கிறார். இப்போ இதை காட்டுவதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதை அந்த ஒரு 15 minutes ஆஃப் கான்வர்சேஷன்ஸில் பார்க்க முடிந்தது. இப்போ கேட்குறாங்க, நீங்கள் பேசுகிறதும் பேசிடுறீங்க, மன்னிப்பும் கேட்க மாட்டார் கமல்ஹாசன்னா எது தடுக்குது? ஈகோ தடுக்குதா அவர் கமல்ஹாசனுக்குன்னு கேட்குறாரு நீதிபதி அவர்கள். ஏன்னால் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, ஏதாவது ஒரு சில எமோஷன்ஸ், மக்கள் எமோஷன்ஸ், முக்கியமாக இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமாக அவர் கோட் பண்ணக்கூடிய 3 விஷயம் ஜலா நிலா பாஷாவில் ஹர்ட் பண்ணிவிட்டு அதே படத்தை நீங்கள் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ண போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னீங்கன்னால் இங்கே உருவாகக்கூடிய அண்ட்ரஸ்ட்டை யார் பார்த்துக்கிறதுன்னு கேட்குறாரு நீதிபதி அவர்கள். அப்போ அந்த அண்ட்ரஸ்ட் உருவாகாமல் இருக்க என்ன கேட்குறாங்க மக்கள்? ஒரு மன்னிப்பு. இந்த மன்னிப்பை 1950 ராஜாஜி என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார். அப்போ சொன்னப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏகே ஹம்பண்ணா அப்படிங்கிற ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் நீங்கள் சொன்னது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு, தமிழ்லேருந்து கன்னடம் உருவாகவில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இம்மீடியட்டாக மன்னிப்பு கேட்டார் அவர். இப்போது எக்ஸாக்ட் 75 years கழிச்சு இப்போ திரும்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ராஜாஜி மன்னிப்பு கேட்டார், கமல்ஹாசன் கேட்க மாட்டாரா அப்படி கேட்குறாரு. இப்போ இதற்கு நீங்கள் அவங்களுடைய ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் உட்காந்து நீங்கள் முடிவெடுத்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்துக்கோங்க. நான் இந்த வழக்கை 10th தள்ளி வச்சிட்டார் மக்களே. ஸோ ஜூன் 10th வழக்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஜூன் 5 படம் ரிலீஸ். சரி, இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் இந்த விஷயத்தை மக்களே. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதை இங்கே கர்நாடகா உயர்நீதிமன்றமும் நீதிபதியும் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. ஏனால் தமிழிலிருந்து கன்னடா வந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஊர்ஜினப்படுத்தக்கூடிய எவிடன்ஸ் கேட்குறாங்க. இதனை கோர்ட்டில் அவங்க கொடுக்கல. ஆனால் கமல் என்ன சொல்கிறாருனால், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் சொன்ன அர்த்தம் வேறு, புரிந்து கொண்ட அர்த்தம் வேறு. புரிந்து கொண்ட அர்த்தத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படி கேட்குறாரு. அப்போ நீதிபதி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது என்னது? தமிழ் லாங்குவேஜ் இஸ் தி மதர் ஆஃப் கன்னடான்னு சொல்கிறீங்க. அதற்கு எதாவது மெட்டீரியல் கேட்க சொல்லுங்கள். மெட்டீரியல் இருந்தால் நீங்கள் காட்டுங்க, அதை அக்செப்ட் பண்ணும் கோர்ட்டுங்கிறாங்க. அந்த மெட்டீரியலை காட்டுவதற்கு இங்கே எந்த மெட்டீரியல் இல்லை அப்படிங்கும்போது எப்படி சொன்னீங்க அப்படி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு கமல்ஹாசன் தரப்பு வக்கீல் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது மக்களே. இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க முடிந்த இடத்துல அப்படின்னு பார்த்தால், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், கமல்ஹாசன் அவர்கள் வந்து எம்பி ஆகிறாரு. அது இங்கே திமுக கூட்டிலேருந்து எம்பி ஆகிறாரு, சென்ட்ரலில் போய் ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. ஸோ அதன் காரணமாக பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கின்ற கர்நாடகாவில் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவருக்கு இதை பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு இது அரசியல் சாயம் பூசுகிறாங்க. ஆனால் அரசியல் சாயம் பூசுவதற்கு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு 10 வாட்டி இங்கே வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, ஒரு 2 வாட்டி எம்எல்ஏவாக இருந்து வச்சுக்கலாமே, 2 வாட்டி எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, ஒரு வாட்டி எம்பியாக இருந்திருக்காரு, ஒரு வாட்டி மினிஸ்டராக இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதுவுமே பெருசாக அவங்களால ஒரு இம்பேக்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியாத ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும் பொழுது இவர் அங்கே எம்பி ஆகிறதுக்காக எதற்காக ஒரு பிஜேபி அரசாங்கம் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவர் மேலே திணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பட் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து அரசியல் ரீதியாக அவரை வந்து டிஃபெண்ட் பண்ணுவதற்காக இந்த பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்கன்றதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, தமிழ் தொன்மையான மொழி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு நீதிபதி சொல்கிறார். தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்
அதை ஒத்துக்கிறோம். தமிழ் இஸ் நாட் தி மதர் ஆஃப் கன்னடா லாங்குவேஜ் அப்படின்றதா இங்கே விஷயம். ஸோ தமிழ் தொன்மையான மொழின்றதை ஒத்துக்கொள்ளும் நீதிமன்றம் தமிழ்ந்து உருவாச்சு அப்படிங்கிறதே நீதிமன்றம் ஒத்துக்கலை. இப்போது இதற்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக மெட்டீரியல்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தால் அது கமல்ஹாசன் தரப்பு அட்வொகேட் கொடுக்கல. மேபி ஜூன் 10 கொடுத்தால் அதன் பிறகு நாம் அதை பரிசீலிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த சமயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இதை பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது மக்களே. இந்த நிமிஷம் வரை இப்பொழுது வரை கமல்ஹாசன் அவர்களால் பேசிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ ஒரு மீடியா பர்சனாக ஒரு லேமனாக நாம் இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது தமிழ் அண்ட் கன்னடா ஆர் சிஸ்டர் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஒட்டி பிறந்த பெண் குழந்தைகள் மாதிரி தான், அவர்கள் ஒரு சாயம் உள்ளவர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு தகவலும் சொல்கிறாங்க. தே ஆர் சிஸ்டர் லாங்குவேஜஸ். அவங்க இங்கேருந்து இங்கே உருவாச்சு அப்படிங்கிறது இல்லை, சைமல்டேனியஸாக வளர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்கிறாங்க. ஸோ கன்னடத்துக்குன்னு தனியாக லிட்ரேச்சர்ஸ் இருக்குது. அந்த லிட்ரேச்சரும் தமிழ் லிட்ரேச்சரும் ஒன்றும் பெருசாக ஒத்துலாம் போகாது, வெவ்வேறு லிட்ரேச்சர்ஸ் தான் ரெண்டுமே. அப்போது இங்கேருந்து அங்கே டிரைவ் ஆச்சுன்னா லிட்ரேச்சர்ஸ் ஒன்றா தானே இருக்க முடியும் அப்படிங்கிற வாதத்தையும் முன்வைக்கிறாங்க ஹிஸ்டோரியன்ஸ். அப்போது இங்கே கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவதற்கு இதுவரையில் எவிடன்ஸ் அப்படிங்கிறது அவர் தரப்பில் கோர்ட்லேயும் கொடுக்கல, மக்கள் மன்றத்துலேயும் கொடுக்கல. அப்போது இதுவரையில் அவர் ஏதோ தெரியாமல் பேசிட்டாரா, தெரியாமல் அடிச்சு விட்டாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் தோன்றுகிறது. அப்படி அவர் சொல்லிட்டாரு, இப்போ அது மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னால் அந்த மன்னிப்பு கேட்கறதுனால அப்போ கமல்ஹாசன் இறங்கி போயிட்டாரு அப்படிங்கிற பேச்சு வந்துடும். ஏன்னா இப்போ அவர் அரசியலில் இருக்கார். இப்போ மன்னிப்பு கேட்டார்னா பிஜேபியோடு இணங்கி கமல்ஹாசன் போயிட்டாருன்ற பேச்சு வந்துடும். அப்படிங்கிற காரணத்தினால் அவர் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும் பொழுது கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டு அவருடைய படத்தை கர்நாடகாவில் ஓட வைக்க ட்ரை பண்ணுவாரா, இல்லை மன்னிப்பே கேட்காம ஆஸ் பர் தி கோர்ட் ஆஃப் லானா கோர்ட்டுமே இதில் தெளிவாக இருக்காங்க, அவங்க கோபமாகவும் இருக்காங்க கமல்ஹாசன் மீது. ஒரு மக்களுடைய மொழி சம்பந்தமான எமோஷன்ஸை நீங்கள் ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, அது இங்கே ஒரு அண்ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஒரே விஷயம் ஒரு அப்பாலஜிஸ். ராஜாஜி 1950 அப்பாலஜைஸ் பண்ணுறாரு இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து. பட் நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க கோர்ட். உங்களுடைய லாபத்துக்காக இன்றைக்கு உங்கள் படத்தை ஓட வைக்கிறதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கேட்கக்கூடிய நீங்கள் இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் இந்த அண்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணுறீங்க, யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கோர்ட். இப்போ இதனை செய்யாமல் இந்த நீதிமன்றத்தையும் பெருசாக அவங்க கமல்ஹாசன் அவர்கள் தட்டி விட்டுட்டு இந்த கேஸை விட்ரா பண்ணிவிட்டு எதுவுமே செய்யாமல் கர்நாடகாவில் படத்தை ரிலீஸே பண்ணாமல் விடுவாரா, இல்லை அவர் கேட்கக்கூடிய மன்னிப்பு புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ஷாக ஒரு மன்னிப்பு கடிதத்தை ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதில் அதிகப்படியான கர்நாடகா மக்கள் மீது அன்பு கொள்கிறேன், அன்பாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஏதாவது ஒரு பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ஷாக ஒரு சுகர் கோட்டிலான ஒரு பாகற்காயாக கொண்டு அதை கொடுத்து இதான் மன்னிப்பு கடிதம் சொல்லி கொடுப்பாரா அப்படின்லாம் பொறுத்து பார்க்க வேண்டும் மக்களே. என்ன ஒரு கொடுமைனா, ஒருத்தர் செவனேன்னு இருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள், அவரும் வம்புக்கு இருக்கிறாங்க. இப்போ கமலுக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்கு, ஏன்னு குரல் கொடுக்காமல் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ குரல் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்ததுன்னா குரல் கொடுக்கலாம். இல்லைன்றப்போ என்ன குரல் கொடுப்பாரு? இப்போது கன்னடம் தமிழ்லேருந்து வந்துச்சு தான், இதாங்க மெட்டீரியல் அப்படின்னு காமிச்சிட்டாரு, அவர் ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னால் அதை வைத்து குரல் கொடுப்பதற்கு இங்கே எல்லாருமே காத்துட்ருக்கலாம். இப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ரஜினி குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை புதுசாக கிளப்பிட்டுருக்காங்க ஒரு கூட்டம் மக்களே. இதில் யார் குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு அவங்க தனிப்பட்ட விருப்பமாகவே இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக திமுக அலையன்ஸ் பீப்புள் குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு நடுநிலையாக பார்க்கும் பொழுது கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம உள்ள விசாரித்து பார்க்கும்பொழுது கிடைக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொழுது யார் குரல் கொடுத்தாலும், ரஜினிகாந்தே குரல் கொடுத்தாலும் அவர் அடுத்த படம் கூலி வழி வரப்போகுது,
இந்த கூலிக்கு பிரச்சனை பண்ண என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் அவருக்குமே இருக்கும். ஸோ இதில் கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் தான் ப்ரூஃப் கொடுக்க வேண்டும் மக்களே. ப்ரூஃப் கொடுத்தால் இங்கு தமிழக மக்கள் இத்தனை பேர் கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க, இன்க்ளூடிங் அஸ். அதை நாம் பேசலாம் தைரியமாக. பட் ப்ரூஃப் கொடுக்கவில்லை, கொடுக்க முடியல, ஈவன் டு த கோர்ட் ஆஃப் லா கொடுக்க முடியல அப்படின்னால் அப்போது திரு கமல்ஹாசன் அவர் பேசின தவறு தான். அப்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு வித்தவுட் ப்ரூஃப் இருக்கிறது, இல்லை அவர் ஹியர்சேவாக கேட்டு பேசிட்டாரா அப்படிங்கிறதா சொல்ல வேண்டும். அதையும் இதுவரை வெளியே சொல்லாமல் இருக்கார் அவர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமல்ஹாசன் பேச தவறு தான் மக்கள். இன்றைக்கி நன்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.